அந்த சித்தார்த்தும் ராணியும் ராணி பிறந்த வீட்டுல இருக்காங்களா? இந்த சித்தார்த் ராணி 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க என்னோட மந்திர சக்தியையும் என் அகோர அதிபதியோட மந்திர சக்தியையும் பயன்படுத்தணும். அப்படி இருந்தோம் நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்கன்னு எங்க 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அதனாலதான் என்னோட அச்சம் மூலமா இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடி இங்க வந்துட்டேன். அங்க என்னோட அகோர அதிபதி அவனோட உக்ரத்தை காட்ட ஆரம்பிச்சிருப்பான். அதனாலதான் அந்த ராணி அவ்வளவு கூப்பிட்டோம் அந்த பொம்மையால வர முடியல. ஏ ராணி, இங்க இருந்து கிளம்பி போன நீ திரும்ப வர்றதுக்குள்ள அடுத்தடுத்து நடக்க போற ஆட்டத்தை மட்டும் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அச்சம் மூலமா அந்த மண்டை ஓட்டு வசியம் நடந்த இடத்தை கண்டுபிடிச்சு என்னோட தொடு ஆற்றலை திரும்ப பெற போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மயக்கம் தெளிஞ்சிருவ. மயக்கம் தெளிஞ்சு உன்னோட ராணிய காணோன்னு பதறி போய் அவளை தேடி போவ. அவ திரும்பி வந்து பாக்கும்போது நீ இங்க இருக்க மாட்ட. எங்க 2 பேரோட கவனத்தை திசை திருப்பி எப்படி உங்க சம்பிரதாயத்தை நீங்க முடிச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்க எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பி இன்னைக்கு நடுஜாம முடிஞ்சு விடியறதுக்குள்ள நானும் என்னோட அகோர அதிபதியும் ஐக்கியம் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நான் அகோர அதிபதியோட ராணி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அது வரல. எப்படி முடியும்? வாமா. ஆமா. அண்ணி வாங்க, நீ உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நீ உட்காரு. என்ன விட்டுட்டு எல்லாரும் மீட்டிங் போட்டு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஏய், ஜாய், உன்னை விட்டு நாங்க என்ன பெருசா பேசிட போறோம்? ஆமா ஜாய், நாங்க எல்லாரும் சித்தார்த் ராணிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கூடி பேசுறீங்க சரி, ஆனா பாட்டியோட முகத்துல சந்தோஷமே இல்லையே, கவலையா இருக்காங்களே. சித்தார்த்துக்கும் ராணிக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சம்பிரதாய சடங்கு எதுவுமே நடக்கவே இல்லையே. கடவுள் புண்ணியத்துல அதுவும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டா எங்களோட கவலையெல்லாம் போய் சந்தோஷம் தானா வந்துரும். கவலைப்படாதீங்க, நல்லவங்க எல்லாருக்கும் எப்பவும் நல்லதுதான் நடக்கும். என்ன தமன்னா, இந்த ஜாய் நம்ம 3 பேரையும் பாக்குது. எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? அது ஏன் பாக்குது, எதுக்கு பாக்குதுன்னு என்ன ஏன் கேக்குறீங்க? எனக்கு தூக்கம் வரல, அதனால நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா? ஜாய்க்கு வேற வேலையே கிடையாது. இப்பெல்லாம் வர வர பொம்மைக்கு கூட தூக்க வராம மூட் அவுட் ஆயிடுது. சரி ஜாய், என்ன கேம்? பாட்டி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் அது. அந்த கேம் விளையாட ஆரம்பிச்சா டயர்டா இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வந்துரும், தூக்கம் வராதவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. ஏய், அப்படி என்ன கேம் ஜாய்? ஜாய், ஓவரா பில்டப் கொடுக்குறியா? அப்படி என்ன கேம் அது? தர்ஷினி, மியூசிக்கல் சேர் கேம் தான் நம்ம விளையாட போறோம். அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நீயே சொல்லிடு. உங்க எல்லாருக்கும் மியூசிக்கல் சேரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஜாய் சொன்னதுனால நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலன்னா நல்லா இருக்காது. சுத்தி சேர் போட்டிருக்கோம், ஒருத்தர் மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க, எல்லாரும் அந்த சேரை சுத்திக்கிட்டே இருக்கணும். அதேதான். எப்போ மியூசிக் ஸ்டாப் ஆகுதோ எல்லாரும் அங்க இருக்கிற சேர்ல போய் உட்கார்ந்துக்கணும். சேர் கிடைக்காதவங்க அவுட். இதுதான் கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
ஓ ஓகே விளையாடலாம் ஜாலி ஜாலி ஜாலி. இந்த வீட்ல இருக்கிற கிழவன் கிழவி எல்லாரையும் துடிக்க துடிக்க நான் இப்ப கொண்டா அந்த சித்தார்த் ராணி எங்க இருந்தாலும் பதறி அடிச்சு ஓடி வருவாங்க. என் தேகத்தை அழிச்ச நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் வெற்றுவனா? விட மாட்டேன். உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். ஓ மயங்கிரி காலே. நம்மள உள்ள போக விடாம ஏதோ ஒரு சக்தி நம்மள தடுக்குது. போவேன், உள்ள கண்டிப்பா போவேன். அடியே பொம்மி, இங்க நீயும் வந்துட்டியா? மறைஞ்சிருந்து என் கூட சண்டை செய்யாம என் கண் முன்னால வா. வாடி பொம்மி. எல்லாரும் ரெடியா? ரெடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பி. Ready? 3, 2, 1. தாத்தா பாட்டி இந்த வயசுல எல்லாருக்கும் டஃப் கொடுக்கறாங்க. நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆயிட்டீங்க? இந்த வீட்டுக்கு வந்தா பொம்மைக்கு கூட நக்கல் தானா வந்துரும் போல இருக்கு. ச்சே.
நல்ல வேலையா அந்த போனை ராணி கிட்ட கொடுத்துட்டேன். அந்த போன்ல தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து பொம்மையை கொலை பண்ண ஆதாரம் இருந்துச்சு. மேடம் மேடம் எந்திரிச்சிட்டிங்களா? எங்க உங்களுக்கு நினைவு திரும்ப ரொம்ப டைம் ஆகுமோன்னு நினைச்சோம். ஆனா கடவுள் புண்ணியத்துல நீங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கவலையே இல்லை. இன்னும் 1 or 2 daysல நீங்க பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம். ஓலே ஓலே நிக்கு. ஓலே நீ எப்படி இங்க? நம்பூதிரி சாமி, அது வந்து உனக்கும் வேம்பு சாருக்கும் சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும். யாரையாவது கூட்டினு வர போய் நிறுகிற. மோளே நீ பெரிய தப்பு செய்து மோளே. பொம்மி அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதும் நீ சித்தார்த்து தம்பியை போய் பார்த்திருக்க. சித்தார்த்து எழுது அவரோட வலது கையால உன்னோட வயிற்றுல கை வச்சா எங்க உன்னோட கர்ப்ப வயிறு வெளியே வந்துருமாங்கிற பயத்துல துஷ்ட சக்திகள் செய்த வேலைதான் இது. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமா மோளே, நான் சத்தியத்தை தான் சொல்றேன். நடு ஜாம முடியும் பொழுதும் விடியறதுக்குள்ளயோ உன்னோட கர்ப்பகால வயிறு வெளியே வரலன்னா அதுக்கப்புறம் உன்னோட வயிற்றுல இருக்கிற தசாவதானிக்கும் உன்னோட உயிருக்கும் பெரிய ஆபத்தாயிடும் மோளே. சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். அதனால முதல்ல உன்னோட கர்ப்பகால வயிறு வெளியே வந்தே ஆகணும். அதுக்கான வேலையை உடனே பாருமா. நம்பூதிரி ஐயா, நான் எத்தனை தடவை அக்காவை கூப்பிட்டேன் தெரியுமா? ஆனா அக்கா வரவே இல்ல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நம்பூதிரி ஐயா. நீங்க என்னோட இப்ப வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மோளே, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உயிருக்கு ஆபத்து. அது கொண்டான பொம்மி அவங்கள காப்பாத்துறதுக்கு அங்க போயிருக்கா. பேடிக்கண்ட மோளே, முதல்ல நம்ம சித்தார்த்த தம்பியை பார்க்கணும். வா. ராணி, 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 ராணி. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போனான்னு தெரியலையே. மணி 1:20 தான் ஆகுது. இந்த நேரத்துல எங்க போயிருப்பா ராணி? சரி, போன் பண்ணி பாப்போம். என்ன, ராணியோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த மாதிரி நேரத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. எங்க போயிருக்கான்னு வேற தெரியல. ராணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். ராணி, ராணி,
அச்சச்சோ. ரெண்டாவது விக்கெட் அவுட். இப்போ உங்க டீம்ல மிச்சம் இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். ஐயோ, தயவு செஞ்சு அப்படி சொல்லாத ப்ளீஸ். அத்தை, நானாச்சும் பரவாயில்ல. நீங்க எடுத்த உடனே அவுட் ஆயிட்டீங்களே. கடைசி வரைக்கும் விளையாடி எல்லாருக்கும் சவாலா இருப்பீங்கன்னு பார்த்தேன். ஆளா இப்படி வெளியே வந்துட்டீங்களே. ரகுவரன் தம்பி கூட சேர்ந்து உனக்கு மண்டையில மசாலா இல்லாம போயிடுச்சா? நீயும் அவரை மாதிரியே பேசுற. அவ உயிர் போற பயத்துல உட்காந்துட்டு இருந்தா அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு கேம பத்தி பேசிட்டு இருக்க. ஒண்ணு சாரி அத்தை, பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம உங்ககிட்ட உளறிட்டேன். சாரி. அடுத்ததா இதுல இருக்கிற ஒரு சேர் எடுத்து வெளியே வைங்க. எடுத்து போடுப்பா. இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து போடுங்க. போதும். ஸ்டார்ட் மியூசிக். மியூசிக் ப்ளே பண்ணவா? இதுக்கப்புறம் என்னால வெளியவே வர முடியாது. உன்னை படைச்ச கடவுளே வந்தாலும் காப்பாத்த முடியாது. நீ வெளியே வர்றதுக்கு இந்த பொம்மி எப்பவுமே விட மாட்டான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொன்னியே பொம்மி. ஆனா என்னுடைய எச்சினிய வச்சு அவ மூலமா ஓ கையாலேயே என்ன வெளியில கொண்டு வர வச்சேன் பாத்தியா? இதுக்கப்புறம் யாராலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது பொம்மே. இந்த அகோர அதிபதி என் எச்சினியோட ஐக்கியமாயிட்டா எனக்கு ரெட்டிப்பு சக்தி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் இந்த உலகத்தையே கட்டி ஆளுவோம். ஜெய் என்னோட திங்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாத்தையும் கபோர்ட்ல பத்திரமா வச்சிருக்கேன் மேம். ப்ளீஸ் அதுல இருந்து என் ஃபோன் மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? ஓகே மேம், நான் போய் எடுத்துட்டு வரேன் மேம். சரி. இந்தாங்க மேம். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே மேம், உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன் மேம். கண்டிப்பா சிஸ்டர். முதல்ல ராணிக்கு ஃபோன் பண்ணி அந்த செல்போன்ல இருக்க வீடியோ பத்தி சொல்லி அலர்ட் பண்ணணும். என்னது இது? ராணி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருதே. இப்போ என்ன பண்றது? நான் உட்காந்துட்டேன். விக்கெட் லிஸ்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. ஆமா, நீ எந்த லிஸ்ட பத்தி சொல்ற? பொம்மி உங்களை போட்டு தள்ள போற லிஸ்ட பத்தி சொல்றேன். முதல்ல சாவித்ரி, அடுத்து தமன்னா, மூணாவது நீதான். ஏய், என்ன ஜாய், அவங்க கிட்ட ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருக்க? அது என்னன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. வளரு, அந்த ஜோக் எல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, எங்க 2 பேருக்கும் தான் புரியும். ஜாய்,
இப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு ஆமாமா. இருக்கு. சீக்கிரம் பாட்ட போடு. come on. Start the music. இத நான் போடுறேன். ஏஹே. ஒரு சேரை வெளியே போடுங்க. மத்தத அரேஞ்ச் பண்ணுங்க. என்னத்த இந்த ஜாய் லிஸ்ட் எல்லாம் போடுது? இது யார் நமக்கு லிஸ்ட் போடுறதுக்கு? ஐயோ அக்கா, இது அந்த ராணிக்கும் பொம்மைக்கும் அசிஸ்டன்ட். அதை மறந்துட்டீங்களா? ஷோ. எப்படியும் என்னோட அச்சன் வச்சிருக்க ஓலைச்சுவடியில தான் அந்த மண்டை ஓட்டு வசியத்தை முறியடிக்கிற குறிப்போ இருக்கும்.